கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன், ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும், அல்லது மீடியா துறை ஆகட்டும், அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ள கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரையிலும் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கன்னியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய், கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம்,
ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோடு விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள், பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். அப்போது கடக ராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி என்பர்களே, இப்போ நம்ம கிரக அமைப்புகளை பார்த்தோம். இதில் உங்கள் ராசிநாதன் மட்டும் எந்த இடத்துலையும் சிக்கவே மாட்டார். கழுவுற மீனில் நடுவுற மீன்ற கதையாக வழுக்கிண்டு போயிடுவார். ஏன்னா திரிலோக சஞ்சாரி நாரதர்னு சொன்னால் இந்த சந்திர பகவான் அதே போல தான் தினந்தோறும் ஒரு வீட்டில் இருப்பார். 2 நாளைக்கு ஒரு வீடை மாற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் அவர் எந்த இடத்துலும் பாதிக்கப்பட மாட்டார். அதை போல் கடகராசி என்பர்களே, நீங்கள் கடக ராசியானாலும் கடக லக்னம் ஆனாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மற்ற ராசிகளை ஒப்பிடுகையில் உங்களுடைய இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில், சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில், வெற்றி பெறக்கூடிய வகையிலே அமைகிறது. கடகராசி என்பவர்களே, உங்களுடைய கால சூழ்நிலை என்ன, ஒவ்வொரு கடகராசி என்பவர்களும் எப்படி இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% கடகராசி என்பவர்கள் நல்லா பெஸ்ட்டாக சிறப்பாகவே இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர், நல்ல தைரியம், ஒரு நல்ல மனதைரியம் வந்திருக்கும். நிச்சயமாக நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, நம்ம ஜெயிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 60%, உலகம் முழுவதும் ஒரு 60% கடகராசி என்பர்கள் ரொம்ப சந்தோஷமாக, ஒரு சிறப்பாக, நல்ல எதிர்காலத்தோடு அமைந்திருக்கிறார்கள். மீதமுள்ள 40% கடகராசி என்பர்கள் எழுந்திருக்க முடியாமல், நிறைய கஷ்டங்களில் எழுந்திருக்க முடியாமல், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக வருமான குறைவு, ஒரு கட்டி போட்டால் மாதிரி இருக்குது சாமி. ஒரு கட்டு போட்டால் ஒரு மந்திர கட்டு போட்டால் எப்படி இருக்கும்? யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க சாமி, யாரோ ஏதோ வச்சுட்டாங்க. நல்லா நடந்திருந்த வியாபாரம், எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அண்ணன் தம்பிங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஒன்றா வியாபாரம் பண்ணோம், அப்படியே தொழிலே நடக்கலை, அதோட கொடுத்த காசு எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் நம்ம கடனெல்லாம் வாங்கி போட்டோம், அந்த கடன் தான் அதிகமாச்சே தவிர அங்கேயும் பிஸ்னஸ் நடக்கலை, வெற்றி பெறலை, லாஸ் தான் ஏற்பட்டது. இந்த மாதிரி போட்ட பணம் திரும்பாமல் இருக்கிறது, கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது, போட்ட முதலீடுகள் எல்லாம் அங்கே ஸ்பாயில் ஆகிறது, எடுத்த முயற்சிகள் எல்லாம் அங்கே வீணாகிறது. இந்த மாதிரியான தொழில் நஷ்டங்கள், வியாபார நஷ்டங்கள், அதோடு மட்டுமல்லாத கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அதான் சொல்கிறேனே, ஏதோ ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்குது சாமி. அதே போல் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஒரு பலவிதமான கஷ்டங்கள், அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி, ஒரு பேடு வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி, நமக்கே அந்த நடமாட்டம் இருக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளே போனால் வலிக்குது, வீட்டுக்குள்ளே போனால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, சாப்பிட முடியல, உணவு பிடிக்கல, உடம்பெல்லாம் வலிக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அது பேலன்ஸ் ஒரு 40% கடகராசி அன்பர்கள். அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுடைய சூழ்நிலை, கால சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும். 60% கடகராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாகவும், 40% கடகராசி அன்பர்கள் பலவிதமான துன்பங்களில் இருப்பது அடியேனுக்கு தெரியும், என்னுடைய கணக்கு. அப்போ அந்த மாதிரி கால சூழ்நிலையில்
உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பு அல்ல. 8லே சனியும் செவ்வாயும் சேருவது சிறப்பு கிடையாது. கடகராசி என்பவர்கள் எச்சரிக்கை தேவை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் பதவிகளில் இருக்கலாம், அரசியலில் நல்ல ஒரு பெரிய அமைச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். கடகராசி கடக லக்னம் என்று சொன்னால் கட்டாயம் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத இதுவரை நீங்கள் சந்தித்தராத கால சூழ்நிலைகள் உங்கள் கண் முன்னாடி நிற்கும். புரியுதா? இதுவரையிலும் நீங்கள் கண்டிடாத ஒரு கால சூழ்நிலை உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். தேவையில்லாத கால மாற்றங்கள் ஏற்படும். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம். இதுவரையிலும் நீங்கள் சொன்னதாக அந்த மாவட்டம் அந்த மாநிலமே கேட்டிருக்கலாம், ஸ்டேட்டே உங்கள் கண்ட்ரோலில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் 8லே சனி செவ்வாயின்னு சொல்லும் பொழுது கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது. கண்டத்திற்கு சமமானதாக அது அமைந்து விடுகிறது. நிறைய ரொம்ப ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்களாம் நிச்சயமாக நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். நல்ல ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கணும். ஆப்ரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. மெடிக்கல் அட்வைஸை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. மருந்து மாத்திரைகளை சிறப்பாக கரெக்டாக அது ஃபாலோ பண்ணுறது கரெக்டு, சிறப்பானது. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கிரன் குறிப்பாக குடும்ப பெண்கள் இந்த குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலே நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் கணவன் மனைவியிடையே ரொம்ப ஒற்றுமை தேவை. ஏதாவது கணவன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் முன்னாடி குறுக்கில் கேட்கக்கூடாது, சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டுக்காரை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஒருவேளை வீட்டுக்காரர் பொறுப்பு இல்லாமல் இருக்காரா, அப்போ நீங்கள் சார்ஜ் எடுத்து அவரை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு போங்க. அப்போ தான் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுத்து போகணும். வீட்டுக்காரர் வரமாட்டேங்கிறாரு, மனைவி வரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கடகராசி கடக லக்னத்தில் இருக்கும். ஏன் புதுமண தம்பதிகள், புதுசாக கல்யாணமானவங்க, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் வாழ்ந்துட்டு டிவோர்ஸில் போய் நிற்கக்கூடிய கடகராசி அன்பர்கள், கடக லக்ன அன்பர்கள், அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய போர். ஆனால் அந்த யுத்தமும் போரும் வெற்றியை உங்களுக்கு வாரி வழங்கும். ஒரு கலகம் ஏற்பட்டால் தான் அங்கே நன்மை ஏற்படும். அப்போ 8ல் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஏற்கனவே கடகராசிக்கு என்னங்க அஷ்டம சனி நடக்குது. அந்த அஷ்டம சனியோடு ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 5, 10ன்னு சொல்லும்போது அரை அசுபராக மாறிவிடுகிறார். அந்த அசுபராக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 8லே சனியோடு இணைவு. அப்போ இதெல்லாம் மாரகஸ்தானம் அல்லது மாரகத்துக்கு சமமான ஒரு துன்பம், ஒரு கலக்கம், ஒரு பயத்தை கொடுக்கும் கடகராசி என்பர்களே. அந்த மாதிரியான பயம் இருக்குமேயானால் அல்லது ஒரு கலகம், ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் கடகராசி என்பவர்களே கால நேரத்தை சரியாக கவனித்து வர வேண்டும். இன்றைக்கி என்ன நேரமாச்சு, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ராசி அப்படிங்கிற மாதிரி கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பவர்களே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை 8லே இருப்பது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் அல்லது தேவையில்லாத தர்ம சங்கடங்கள், மெயினாக வீண்பழிகள், அதே போல் தேவையில்லாத சிறைவாசம், ஜாமீன் கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய சொல்லிட்டோம். இன்னொன்று மேஷராசி நம்மளுக்கு குறிப்பாகவே நான் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொன்னேன், அவங்க காதலே வாங்கிக்கல. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் சொன்னால் அவங்களும் காதலை வாங்கிக்கல. அப்போது இந்த தேவையில்லாத வீண்பழிகள், தேவையில்லாத சிறைவாசங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கடகராசி என்பர்களே மிகுந்த இந்த 1 மாதத்தை தள்ளிட்டு நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு உள்ளே போயிட்டிங்கன்னா சூரியன் வெளியில் சித்திரை பிறந்துடுச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றுருவார். அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் போய் உட்காந்துடுவார். 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். ஏற்கனவே அங்கே குரு இருக்கிறாரு. குரு சூரியன் சேர்க்க சிறப்பாக போய்டும்.
அப்போ இந்த மார்ச் மாதத்தை தாண்டி சித்திரை பிறக்கக்கூடிய வரையிலுமே கூட கடகராசி என்பர்களே, உங்களுடைய சூழ்நிலை என்ன, நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதை நீங்கள் தெரியாமல் இருக்கீங்களா, தெரிஞ்சு இருக்கீங்களா, அலட்சியமாக இருக்கீங்களான்றது எனக்கு தெரியும். மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த மார்ச் மாதத்தை நீங்கள் கடந்து வர முடியும். அப்போ இந்த மாதிரி இது இன்னும் ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுமே ஆனால், சாமி நான் நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் அரசியலில் இருக்கேன், அப்படி தான் சாமி எனக்கு நடந்து போச்சு, நான் அரசியலில் இத்தனை வருஷமாக 40 வருஷமாக இருக்கேன், 60 வருஷமாக இருக்கேன், ஒரு சின்ன பையன் இப்படி பண்ணிட்டான், அல்லது இவ்வளோ வர வேண்டிய பைசா இந்த டைவர்ட் ஆகிடுச்சு, இல்லை வீட்டில் இருந்த பைசா இவங்க எட்மிட்டாங்க, ஒரு என்கொயரி, ஒரு வம்பு வழக்கு, ஒரு கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கெல்லாம் உரிய உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, பிறப்பு ஜாதகம்தான் அதற்கு பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு உரிய வழிபாடுகள், அதுக்குரிய ஆலய வழிபாடுகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்வீர்களே ஆனால், இல்லை புதுசாக என்ன நீங்கள் செய்யணும், திருப்பணிகள் ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து அதன் பிரகாரம் நடந்து கொள்வீர்களே ஆனால், அப்போ தான் அந்த கர்மா கலைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல எதிர்காலம் அமையும். கடகராசி நேயர்களே, அப்போ மனக்குழப்பம், மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலம், மனக்லேஷம், ஒரு மனக்கலகம், மனசில் ஒரு பயம், தேவையில்லாத குழப்பங்கள், திடீர்னு பகைவர்கள் உருவாவது, எதிரிகள் உருவாவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், செய்யக்கூடிய பதவி போட்டிகள், பதவி எதிரிகள், அதே போல் அரசியல் நெருக்கடிகள், வீண் பழி வாங்குதல், வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, வைப்பு தோஷம் ஏதாவது வச்சுட்டாங்களா, அந்த மாதிரி மாந்திரிக தோஷங்கள், அல்லது புதையல் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள், இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே ஆனால் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சாமி, நீங்கள் எல்லாம் ஓகே தான் சாமி, நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு என்ன முடிவு அதையும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து சரியான முறையில் பார்த்து அதுக்கு உரிய வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து ஒழுங்காக அந்த பரிகாரத்தை செய்வீர்களே ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், எதிர்காலங்கள் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.